இன்றைக்கி நம்ம தொப்பை குறைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பாடியிலேயே ஓவரால் வெயிட் அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி ஒரு வெளியில் போகிறப்போ ஒரு லுக் வைஸ் யாரும் எதுவும் நினைக்கிறதில்ல. ஆனால் உடம்புலையே தொப்பை அதிகமாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஒரு அன்ஹெல்த்தியாவோ இல்லை ஒபீஸுங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இதே ஓவராலாக ஈவனாக வெயிட் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக இருக்காங்கன்றதோடு முடிஞ்சிருது. ஹெல்த்து ரிலேட்டடாகவும் தொப்பைங்கிறது வந்து விசரல் ஃபேட்டாக இருக்குது. விசரல் ஃபேட்டுங்கிறது நம்மளோட டிசீஸ் உருவாகிறதுக்கு, ஹார்ட் அட்டாக் அண்டு ஹை பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து டயபெட்டிஸ், இதெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு ரீசனாகவும் இருக்குது தொப்பை. ஸோ தொப்பை பார்த்தா ஒரு பர்சனாலிட்டி வைஸும் நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, சேம் டைம் நம்மளுக்கு அன்ஹெல்த்தியாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட தொப்பை குறைக்க என்ன பண்ணலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இன்னொன்று, எக்ஸசைஸ் எல்லாம் தொப்பைக்கெல்லாம் வந்து முழுசாக சொல்லித்தர முடியாது இந்த வீடியோவில். ஏன்னா அதெல்லாமே படுத்து செய்கிற எக்ஸசைஸாக இருக்குது. நான் இப்போ உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் ஒரு தியரிட்டிக்கலாக தான் சொல்லித்தர முடியும். ஸோ என்னென்னா, தொப்பை வந்து ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கனாலையும் நம்ம மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினாலையும், இதை தவிர எக்ஸசைஸ், ஜீரோ எக்ஸசைஸ் ஆர் டூ மச் எக்ஸசைஸ்னாலையும், ரொம்ப ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, டூ மச் எக்ஸசைஸ் இருக்கிறதுனாலையும் வருது. ஃபஸ்ட்டு உணவில் நான் சொல்லிடுறேன். உணவில் நைட் சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றது, நைட் சாப்பாடு சில மென் வந்து ஆல்கஹாலோடு சாப்பிட்றது, இல்லை நைட் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றது, நைட்டு சிக்கன், மட்டன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது, இது தொப்பைக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருக்கும். சரி, தொப்பை குறைக்க என்ன பண்ணலான்னா, நைட் சாப்பாடு 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்டா நல்ல சேஞ்சஸ் தெரியும். எப்போவுமே அதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோங்க. 6 மணினா ரொம்ப நல்லது, 7 மணினா ஓகே. இந்த மாதிரி வச்சுக்கிறது தொப்பை குறையிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு சின்ன ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து இதை ஒரு பெர்மனண்ட்டாகவே ஒரு பழக்கத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்படி சாப்பிட்டா நைட்டு பசிக்குமே அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்படி பசிக்காது. எந்த பழக்கமும் 21 நாளில் பழகிரும். ஆக்சுவலாக இதெல்லாம் செரிமானம் ஆகிட்டு நம்ம தூங்கினா தான் நல்லா தூங்க முடியும். அதாவது இது நம்ம சாப்பிட்ட உணவு நம்ம தூங்குறதுக்குள்ளே செரிமானம் ஆகியிருந்தால் நல்லது. அப்படி 6 மணி 7 மணிக்கு சாப்பிட்டா தான் நைட் 10 மணிக்குள்ளே செரிமானம் ஆகி நம்ம தூங்க முடியும். அதுவும் அசைவம் சாப்பிட்டா செரிமானம் ஆகிருக்காது. நைட்டு சாப்பாடு 6 மணி 7 மணிக்கு சாப்பிடுங்க. அதை தவிர சைவ சாப்பாடு அதுலேயும் ரொம்ப கம்மி அளவு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்படி இருந்தால் 21 நாளில் அது பழக்கம் ஆகிடும். பழக்கம் ஆகிட்டால் நல்லா தூக்கம் வரும். ஆக்சுவலாக செரிமானம் ஆகிட்டா தான் நல்லா தூக்கம் வரும். நம்ம நல்லா சாப்பிட்டு படுத்திருந்தோம்னா செரிமானம் நடந்துட்டுருக்கிறதுனால தூக்கம் சரியாக வராது. செரிமானம்னா டைஜஷன் நடந்துகிட்ருக்கோம், உள் உறுப்புகள் வேலை செய்யும், நம்ம தூங்கணும்னு நினைப்போம். எப்படி நல்லா தூக்கம் வரும்? இதே வந்து 6 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்குள்ளே செரிமானம் நடந்து உள் உறுப்புகளும் சைலண்ட்டாக இருக்கிறப்போ நம்ம தூங்கிறது இன்னும் நல்லது. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் சாப்பிடாம படுத்தா தூக்கம் வராது தான் ஒரு ஃபீலிங் வரும். அது வந்து ஏன்னா ஒரு பழக்கத்துக்கு உட்படுத்திட்டோம். நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அதை மாற்றுறதுக்கு 21 நாள் ஆகுது மினிமம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தா நீங்கள் லேட் நைட் சாப்பிட்டா உங்களுக்கு தூக்கம் வராது, லேட் நைட் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். இந்த பழக்கத்துக்கு நம்மளோட ஆர்கன்ஸு, நம்ம சிறுகுடல், பெருங்குடல், இல்லை டைஜஷன் எல்லாம் மாறிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் மாறி அது என்ன நடக்கும்னா நல்லா தூக்கம் வர வைக்கும். நைட் டைம் அதே மாதிரி என்ன சாப்பிட்லான்னு கேட்டால், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சாப்பாடு இல்லை ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சமாக, இல்லை சேலட்ஸு, இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இதை தவிர என்ன பண்ணலான்னா, நைட் அப்படியே ரொம்ப பசிக்குது, ஒன்றும் முடியலன்னா நைட்டு திரும்பவும் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு படுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நைட் 9-10 மணிக்கு கொஞ்சமாக. இது வந்து தவிர்க்க முடியாத சூழலில்.
இல்லை தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இல்லைன்னா நைட் வந்து ஒரு தயிர் லஸ்ஸியோ இல்லை பாலோ குடிச்சிட்டு படுத்துக்கலாம். ஆனால் இதுவுமே நான் கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்ல. முடியல, நைட்டு தூக்கமே வரல, அந்த 21 நாளைக்கே கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இதை தவிர என்ன பண்ணலான்னா, காலையில் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், மத்தியானம் எடுத்துக்கலாம். 3 வேளையுமே அந்த அரைச்ச மாவு ஐட்டம் இருக்குல்லங்க, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா குறைச்சிட்டு என்ன பண்ணலான்னா, வரகு, திணை, சாமை, குதிரைவாளியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்றது. அப்புறம் அரிசி எல்லாம் அந்த பட்டத்திட்டின பொன்னி அரிசி சாப்பிடாம நார்ச்சத்து இருக்கிற சிங்கிள் பாலிஸ் அரிசி, கைக்குத்தல் அரிசி, அப்புறம் ஓம்கார் அரிசி, பூங்கார் அரிசி, சீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி, இப்படி மாறி மாறி சாப்பிடணும். அதாவது அரிசி வகைகளை நிறைய எடுத்துக்கிட்டு, கேரளா மட்டை அரிசி, அந்த ரேசன் அரிசி மாதிரி இருக்கும் அந்த அரிசி, இது மாதிரியெல்லாம் நிறையா பார்த்து சாப்பிட்ணும். இது மாதிரி சாப்பிட்டா அந்த நார்ச்சத்து கிடச்சி அது செரிமானம் ஆகி அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி 3-4 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிச்சிடணும். பசிக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா பசி வந்து ஓரளவுக்கு நிற்கும். ரொம்ப சாப்பிடாமல் இருக்க சொல்ல லிமிட்டட், காலையில், மத்தியானம், நைட்டு லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. இல்லை இன்னொரு பழக்கம் இருக்கலாம், காலையில் நல்லா சாப்பிட்டுக்கலாம், திரும்ப சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம். 2 வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் பசிக்க ஆரம்பித்து 4, 5, 6க்குள்ளே சாப்பிட்டு, இல்லை 4 மணிக்கு சாப்பிட்டு 6 மணிக்கு திரும்ப ஃப்ரூட் சாப்பிட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 1 or 2 டீ காஃபி எடுத்துக்கலாம், ரொம்ப எடுத்துக்க வேணாம். இது மாதிரி கொஞ்சம் பார்த்து இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், இது வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது, சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா தொப்பை நல்லா குறையும். இது உணவில் சொல்லிட்டுனா ஒரு நாளைக்கு பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், அதில் தான் குறையும். இதை தவிர மனநிலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தல், அப்புறம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது ஒரே ஒன்லி எய்மாக வச்சுக்கணும். என்ன நடந்தாலும் இது எய்மு. ஒரு வேளை ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்கன்னா அதை உங்கள் மேலே மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு தான் நீங்கள் உணரணும். எதுக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஏன் ஆகிறோம், இதை மாற்றுறதுக்கு எவ்வளோ செலவானாலும் சரி, எங்கே போனாலும் சரின்னு பைக்கோ காரோ எடுத்துகிட்டு வெளியில் போயிருங்க. ஸ்ட்ரெஸ் ஆனால் எங்கேயாச்சும் போங்க, இயற்கையை பாருங்கள், இல்லைன்னா ஏதாச்சும் மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போங்க, இல்லை சினிமாவுக்கு போங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு இந்த 3 சொல்கிறேன். எது வேணாலும் செய்யுங்க. பிடிச்சவங்களோட பேசுங்க, பிடிச்சவங்கள போய் பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று செஞ்சு அதிலிருந்து வெளியில் வந்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நார்மல் ஃபினாமினன்னு விட்டுறக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸை நார்மல்னே எடுத்துக்கவே கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஒரு 10,000 தடவை ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா நம்ம இறந்து போயிடுவோன்னு அர்த்தம். அப்படி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை டக்குன்னு வந்து எதுக்கிற பண்பு வேணும் நம்மளுக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உடனடியாக என்ன ஸ்டெப்பு உங்களால் முடியுமோ எடுக்கலாம். சரியா? இந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, மகிழ்ச்சியை நீங்கள் சிரிச்சிட்டாலோ மகிழ்ச்சியாக இருந்துட்டாலோ, ஒரு ஃப்ரெண்ட் கூட ஏதாச்சும் லவ்வில் அஃபெக்ஷன், இல்லை வந்து ஏதாச்சும் ரொமான்ஸு, ஏதாச்சும் ஒன்று ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா ஒரு ட்ராவல் பண்ணிட்டீங்க, ஒரு நேச்சரில் இருந்தீங்க, இல்லைன்னா மியூசிக் கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சியெல்லாம் நினச்சி கூட நீங்கள் மகிழ்ச்சி படலாம். பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம சிரித்தோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், இதை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், நம்ம அதிகப்படுத்தணும், இதுக்கான திட்டம், புரோட்டோகால்ஸ் போடணும். நீங்களே திட்டம் போடணும். இது மகிழ்ச்சி கூட தானாக வராதுங்க. கஷ்டப்பட்டு கட்டினா தான் வீடு வரும், கஷ்டப்பட்டு படித்தா தான் படிப்பு வரும், கஷ்டப்பட்டு உழைச்சா தான் பிஸ்னஸ் நடக்கும், காசு சேரும். அதே மாதிரியே கஷ்டப்பட்டு திட்டம் போட்டால் தான் மகிழ்ச்சியும் வரும். மகிழ்ச்சி தானாக வரவே வருது. மகிழ்ச்சிக்குன்னு எய்ம் போட்டுடணும். இன்றைக்கி இந்த கடையில் போய் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு மகிழ்ச்சி தான் அது. இன்றைக்கி அந்த ஃப்ரெண்டோட நம்ம கொஞ்சம் நேரம் டைம் செலவு பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் பைக்லேயோ கார்லேயோ எங்கேயாச்சும் போகலாம். இப்படி உண்மையிலேயே திட்டமிடுதல் வேணும். திட்டம் போட்டு அந்த மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான வழி பண்ணணும். வேணும்னே ஜோக் சேனல் போட்டு சிரிக்கணும். இல்லை யாராச்சும் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நல்லா ஒரு இது பார்த்தாலே சிரிப்பு வர மாதிரி பண்ணுறாங்கல்ல ரீல்ஸில், அந்த மாதிரி பார்த்து சிரிச்சிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் வந்து லாஸே கிடையாது, அதெல்லாம் ப்ராஃபிட்டு. சிரிக்கிறது அதை விட அதிக மகிழ்ச்சி அன்பில் இருக்குது. அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி, இல்லை ரிலேஷன்ஷிப்பு, இல்லை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிக்கணும். இல்லை ஒரு நாளைக்கு வந்து வெளில போகிறீங்க, ஒரு
இது ஏதோ ஒன்று உங்களுக்கே அது தெரியும், அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. அதை தவிர என்ன பண்ணுறீங்கன்னா, மகிழ்ச்சிக்கு தொப்பைக்கும் சம்மந்தம் இருக்கான்னா பயங்கர சம்மந்தம் இருக்குது. தொப்பையை வெயிட்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஹார்மோன்ஸ் தான். லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் இதுக்கு கேபிட்டல். லெப்டின்கிற ஹார்மோன் தான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் கிரெலின், அதுக்கப்புறம் இன்சுலின், இந்த சுகர் வர காரணமாக இருக்குது. இதெல்லாம் மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணுற ஒரு ஹார்மோன்ஸு. அப்புறம் கிரெலின் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னா பசியை தூண்டிகிட்டே இருக்கும். அப்புறம் லெப்டின்கிற ஹார்மோன் வந்து மூளைக்கு வந்து போதும் வயிறுக்கு அப்படின்னு அனுப்புகிற ஹார்மோன். இந்த மாதிரி ஹார்மோன்ஸு. இதை தவிர வந்து பிட்யூட்ரி ஹார்மோன், குரோத் ஹார்மோனு, அப்புறம் இதை தவிர தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சொன்னால் நல்லா வெயிட் போட்டுருவோம், தொப்பை வந்துடும் எல்லாம். ஸோ தைராய்டு T3, T4, TSH அதெல்லாம் இருக்குல்ல, FT3, FT4, இந்த ஹார்மோன்ஸும் ரீசனாக இருக்குது. இதை தவிர என்ன ரீசனாக இருக்குன்னா, இது நம்மளோட மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்களா, அது காரணமாக இருக்குது. அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா லவ் தேவைப்படுது, அதுக்கு உண்மையிலே ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது, டேட்டிங் தேவைப்படுது, அதுக்கு வந்து ரொமான்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி நிகழ்வுகள் தேவைப்படுது. ஸோ இதையெல்லாம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும். இதெல்லாமே ரெகுலர் பேசிஸில் நம்மளுக்கு கிடைக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் சிரித்தோம், என்றைக்கோ ஒரு நாள் லவ் பண்ணோம், அது கிடையாது. அது ரெகுலர் பேசிஸில் இருக்கணும். அப்புறம் நேச்சரில் போகிறது, இதெல்லாம். இதை தவிர ஹாப்பி ஹார்மோன்ஸும் ஓரளவுக்கு ப்ளே பண்ணுது. அதில் வந்து செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின், டோப்பமின், அப்படி இல்லை. டோப்பமின் லிசனிங் மியூசிக்கு, செரட்டோனின் சிரிக்கிறதுல லாஃபிங் ஹார்மோன், ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன், அன்பு, ரிலேஷன்ஷிப், ஹக்கு, கிஸ், இதில் வருது. அது தவிர என்டார்ஃபின் வந்து பீயிங் இன் நேச்சரு, அப்புறம் பெயின்னால் சுரக்குது. இதை தவிர ஒரு ஹார்மோன் வந்து நம்ம வெயிட்டை அதிகப்படுத்துறது, அது மெயினாக அது பேர் கார்டிசோல். கார்டிசோலுங்கிற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். கார்டிசோல் ஹார்மோன் எதுலன்னா மன அழுத்தத்தில் சுரக்குது, அது வெயிட்டை அதிகப்படுத்துது. அதை வந்து சுரக்காமல் பார்த்துக்கணும். இதே மாதிரியே கார்டிசோல் ஹார்மோனு நல்லா ஸ்ட்ராங்காக எக்ஸசைஸ் பண்ணால், ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணால் சுரக்குது. அதனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு கூட வெயிட் குறையாமையோ வெயிட் அதிகமாகிறதாவோ இருக்குது. வேறு விதத்தில் அவங்களுக்கு துன்பம் வந்துடுது. ஸோ அதனால் இதுக்குன்னு நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். அந்த மாதிரி என்கிட்ட தெரிஞ்சு நீங்கள் பண்ணலாம். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலையும் ஜென்டிலாக 7 ரெப்படிஷன் மட்டும் ஸ்ட்ரென்த் பண்ணுறது, ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸு. எல்லாமே உட்காந்து மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸு. ஒரு மசில் விடாமல் ஃபேஷியல் மசில்ஸு, அப்புறம் ஈவன் ப்ரீத்திங் எக்ஸசைஸு, உடம்புல இருக்க எல்லா மசில்ஸு, தைஸில் இருக்க மசில்ஸ், காஃபு, குவாட்ரிசெப்ஸு, ஆம்ஸ்ட்ரிங், குளூட்டியல், அப்டாமினல் மசில்ஸு, லம்போசைக்கிள் மசில்ஸு, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங்கு, செஸ்ட் மசில்ஸ், பிரெஸ்ட் மசில்ஸ், அப்புறம் ஸ்டெனோக்ளைடம் மசில், ட்ரெப்பீசியஸ், அப்புறம் ஃபேஷியல் மசில்ஸ், ஃப்ரான்டாலிஸ், கொரிகேட்டர், சூப்பர்சிலியா, ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ், ஆக்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக போய் நல்ல ஒரு ரீஜெனரேஷன் நடந்து நல்லா இருக்கும். அதில் வந்து நல்லா குறையுது. தொப்பைக்குன்னு எடுத்துக்கிட்டால் அப்டாமினல் மசில்ஸ்க்கான எக்ஸசைஸு. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங்னா காலை ஊனி போகிறதெல்லாம் வெயிட் பேரிங். அது அந்த எக்ஸசைஸ் என்கிட்ட கிடையாது, நான் சொல்லித்தரதில்ல. அதே மாதிரியே ஏரோபிக்ஸ்னால் இதயத்தில் கார்டியாக் அவுட்புட் அதிகப்படுத்துறது, நிற்கிறது இல்லை, ஓடுறது, நடக்கிறது, ஜாகிங்கு, ஸ்விம்மிங்கு, இல்லைன்னா இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வந்து டான்ஸு, ஜும்பா, இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து படுத்துட்டு ஆனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் உட்பட எல்லாமே லிமிட்டடாக, ரொம்ப ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவேன். அது செஞ்சாலும் நல்லாவே வெயிட் குறையும். ஸோ எக்ஸசைஸில் இது தான். ஜீரோ எக்ஸசைஸாகவும் இருக்கக்கூடாது, டூ மச் எக்ஸசைஸாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் செஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக தொப்பை குறையும், வெயிட் குறையும். ரொம்ப ஏஜ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருப்பீங்க. 40 வயசு 30 வயசு மாதிரி தெரிவிங்க. அப்புறம் ஸ்கின் க்ளோ ஆகும். அப்புறம் எந்த நோயும் வராமல் இருக்கும். பெல்விக் ஃப்ளோர் நல்லாயிருக்கும். கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி வராமல் இருக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து யூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பிஸ், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுனாலும், எனக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வேணும், கேரியர் டெவலப்மெண்ட் வேணுனாலும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.